நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வாழ்க. ஓகே சார், எப்படி சார் இருக்கீங்க? அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து பேச போறோம். புத்தாண்டுனா எதுக்கு சார் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க தமிழ் புத்தாண்டு? தமிழர்களுடைய பண்பாடு எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய அபரீதமாக இருக்கும். தமிழனுடைய பண்டிகை பொங்கல். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது அலாவிய குடும்பங்களில் மகிழ்ச்சி. தமிழ் குடும்பங்களுக்கு சூரியனை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அதை சித்திரை 1 அப்போ மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் தமிழ் புத்தாண்டா பெருமளவு கொண்டாடப்படுது. உலகளாவிய தமிழர்கள் அந்த நாளை புனித நீராடி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தன்னுடைய குடும்பத்தில் புத்தாடை வணங்கி பொங்கலிட்டு வழிபடுற பழக்கத்தை, குலதெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கத்தை இன்றளவும் வச்சுருக்காங்க. அந்த புத்தாண்டில் எந்த அளவுக்கு குதூகலமாக அதை ஆதரிக்கிறாங்களோ அந்த அளவு அந்த வருடம் பூராவே அந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பஞ்சாங்கத்தினுடைய ஐதீகம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்றீங்க. எஸ், வாழ்க்கையினுடைய ஆரம்பம். எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டை கோலாகலமா உலகளாவிய கொண்டாடுறோமோ, நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடும் கூட. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே இருந்தது விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம நன்றி சொல்லிட்டு பராபவ வருஷத்துக்கு நாம வரவேற்கக்கூடிய காலம். ஆக இந்த சித்திரை 1 14/4/2026 அப்போ வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா காலை 8:53 திருக்கணித முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 9:33 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலமே லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னமாக வருது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல சதயத்துல பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கிரக இணைவுகள் பார்த்தோம் அப்படின்னா குருனுடைய பார்வையில சந்திரனும் ராகும் பயணிக்கிறக்கூடிய காலங்கள், சூரிய சுக்கிர இணைவுகள், அப்ப செவ்வாய் புதன் சனியினுடைய இணைவுகள், இது எல்லாமே 12 ராசிக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகன்றதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். இப்ப அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னென்ன அள்ளி தரப்போகுது? கன்னிராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே தூக்கம் என்பது குறைவாக இருக்கும். ரொம்ப காலமாவே இப்போ ஒரு 1.5 வருஷமா, ஏன்னா ராகு கேது 12ல போயிட்டு உட்காந்துருக்கு, கேது 12ல உட்காந்துருக்கு. அதுவும் இந்த புத்தாண்டுக்கு மாந்தியை சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. கனவு உலகில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். கற்பனைகளில் கனவுல வாழறாங்க. இப்ப கன்னிராசினியர்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தூக்கம் இல்லாம உழைக்கக்கூடிய காலங்களாக இது நடைபெறும். இரவு நேர வேலைகள். அப்ப இவங்க பகல்ல தூங்குறதா நைட்ல தூங்குறதா அப்படின்னா தூக்கம் கம்மியா தான் இருக்கும். அதிக வேலைகள் கிடைக்கும், அதிக வேலைத்திறன் உண்டாகிடும். அதே காலகட்டத்துல 6ஆம் இடத்துல சந்திரன் ராகு பயணிக்கக்கூடிய காலங்கள். இவர்கள் காலையில ஆக்டிவிட்டியா என்ன பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணி ஆகணும். கண்டிப்பா பயணம். இது வெற்றிக்கு உறுதுணையா அமையும் உங்களுக்கு. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கூடிய சக்தி தான். இது என்ன சார், ஒரு உடற்பயிற்சி நடக்கிறதுனால ஏதாவது பாசிட்டிவ் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிடும். அதே காலகட்டத்துல 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நண்பர்கள், மனைவிகள், துணைகள், இது எல்லாமே திருப்தி இல்லாத நிலை மாறி திருப்தியான நிலை இப்ப வரப்போகிறது. ஆமா, நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா, யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, வெட்டிண்டே போகுது, நான் போய் பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆகி போகுது, எனக்கு கல்யாணம் நடக்கல, எஸ் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அவளுக்கு திருமணம் இந்த பராபவ வருஷம் அவர்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும் அப்படின்ற சொல்லலாம். அதே நேரத்துல இவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். எஸ், ஏதாவது ஒரு ரகசிய அறிவு ஒண்ணு இருக்கும். ரகசியங்கள் இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். லாட்டரி அதிர்ஷ்டம் சொல்லலாம். அந்த காலகட்டத்துல புதையல் சொல்லுவாங்க, பூமிக்குள்ள இருந்து கிடைக்கிறது. இப்ப என்ன பண்றா, லாட்டரி தான். அதுக்காக நீங்க எல்லாமே அப்படியே லாட்டரி மூலத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு அந்த ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல அதற்குண்டான சிறப்பு இருக்குதா அப்படின்ற பார்த்து அந்த அதிர்ஷ்டத்தை போகணும். உடனே ஜோதிடர் சொல்லிட்டு நம்ம லாட்டரி கிடைக்கணும், நாளையில இருந்து லாட்டரி வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த காலகட்டம் கோச்சார ரீதியா தசா புத்தி சரியா இருந்தா நீங்க கண்டிப்பா வின்னிங் பர்சனா இருப்பீங்க. ஓகே சார், இவங்களுக்கான நெகட்டிவ்ஸ் என்னலாம் சார் இருக்கு? நெகட்டிவ் அப்படின்னு கண்ணிக்கு சொல்லணும் அப்படின்னா, செய்யற தொழில்ல தர்மம், நியாயம் இதெல்லாம் செயல்படணும். கண்டிப்பா நேர்மையா இருக்கணும்.
அந்த மாதிரி நேர்மையா இருந்துட்டாலே இவங்களுக்கு உண்டான பட்டாபிஷேகம் கண்டிப்பா இவரை தேடி வரும். ஆமா, பக்கத்துல இருக்கிறவர் உயர்ந்துட்டாரு, அங்க இருக்கிறவர் உயர்ந்துட்டாரு, நமக்கு பின்னாடி போனவங்க உசத்தி ஆயிட்டாங்க அப்படின்லாம் நினைக்காம நமக்கும் ஒரு காலம் வரும், நாமும் இந்த வாழ்க்கையை வெல்லுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இவங்க ஒரே இடத்துல செயல்படுறாங்க அப்படின்னா கூட தொழிலில் நேர்மை இருந்துட்டாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த நேர்மை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தொழிலாலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கும், தொழில லாபம் கிடைக்க போகுது. உயர் அதிகாரிகளால பாராட்டுகள் கிடைக்கும். இவங்க ரொம்ப நாளா நினைச்சிருந்த இன்கிரிமெண்ட் வரும், போஸ்டிங் வரும், வரும், பதவி உயர்வுகள் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இன்கிரிமெண்ட்ங்கிறது எப்படி திருமண வாழ்க்கையில குழந்தை கிடைக்கிறது? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 5க்குரியவன் இங்க 7ல போயிட்டாரு. அதே நேரத்துல சனி இந்த நேர்பார்வையா ராசியை பார்த்துன்னு இருக்கிறதுனால எப்பயுமே 5ஆம் இடம் தான் புத்திரத்துக்கு உண்டான பாவகாதிபதி. அந்த பாவகாதிபதி தன்னுடைய ராசியை பாக்குறாரு. பாக்குறதுனால ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்தரிக்காம இருக்கிறது, கருத்தரிச்சு அபாஷன் ஆயிட்டு இருக்கிறது, ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏக்கம் பண்றது, திருமணமாகி 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி மிராக்கள் எல்லாம் பண்றது யாருன்னா சனிபன் தான், சனி பகவான் தான். ஏன்னா அவர்கள் தான் எனக்கும் இது நடக்குமா அப்படின்னு விரக்தியா இருப்பாங்க. அவங்க ஒரு விசேஷத்துக்கு கூட போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா எல்லாரும் கேட்கிற கேள்விகளுக்கும் அவங்க குனிஞ்சி பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதெல்லாம் மாறி இவங்க தெய்வ அனுஷ்டானத்தோடு இவங்களுடைய குலதெய்வ ஆசியோட இவங்களுக்கு புத்திர பெயர்கள் உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த புத்தாண்டுல இவங்க கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த மாதிரி கோயில்கள் வழிபாடுகள் முறையை ஃபாலோ பண்ணி இவர்கள் பெண் தெய்வங்களை இஷ்டமா எடுத்துக்கணும். பெண் தெய்வங்கள் அதே காலகட்டத்துல இந்த பெண் தெய்வங்கள் சொல்றது ராகு கால பூஜை இவங்க இப்ப கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வெற்றி ஆயிடுவாங்க. ராகு கால பூஜை, ராகால பூஜை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரித்திங்கரா தேவி அப்படின்ற இந்த பராக்கிர காளி தேவி, துர்கா தேவி, அமாவாசை பௌர்ணமி காலம் இந்த மிளகாபிஷேகங்கள்லாம் நடக்கும். மிளகாபிஷேகம் நடக்கும். அந்த அம்பாளுக்கு மிளகாயால அபிஷேகம் பண்ணுவா. அந்த அபிஷேகத்துல இவ கலந்துட்டு இவங்க கண்ணால பாக்குறாரு அப்படின்னா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ்ல இருந்து விடுபட்டு பாசிட்டிவ் தன்மையாக வரும் அப்படின்றதுதான் உசிதம். கண்டிப்பா சார், நம்ம நேயர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி சார். வாழ்க வாழ்க வாழ்க.